நாம் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காயில் நல்ல டேஸ்டியான சூப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தோலை நல்லா சீவி எடுத்துருங்க. சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெறும் சதை பகுதி மட்டும் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் போடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 டம்ளர் தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் நம்ம ஒரு 4 விசில் விட்டு நம்ம இறக்க போகிறோம். 4 விசில் விட்டாவே போதுங்க, நல்லா வெந்துடும் நமக்கு. அது நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிடலாம். அடுத்தது அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி அந்த சூப்லேயே ஊற்றிடுங்க. மிச்சம் மீதி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கட்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகு போட்டதுனால காரமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எல்லாம் கொதிக்க வைங்க. நமக்கு நல்லா கட்டியான ஒரு வெள்ளை பூசணிக்காய் சூப்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.